ஓசியா 8:12 சொல்லப்பட்டிருக்கு, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஜனங்கள் கடவுளுடைய நல்வார்த்தையை அவங்க தேடுகிறார்கள். அப்ப நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வேத புஸ்தகம், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. இயேசுவை குறித்து, தேவனை குறித்து, அவருடைய சித்தத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு விடுதலைக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக, வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நாம் நீடித்து வாழ வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அனுதினமும் வாசிக்க வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று இங்க உபாகமம் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ பாருங்க, இந்த 66 புஸ்தகம் என்ன சொல்றாங்க, இது ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு. ஒரு பெரிய அரண்மனைக்கு ராஜா வாழ்ந்த அரண்மனையை பார்க்க போறீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு வேண்டிய சகலமும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. எல்லா வசதிகளும் அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம், அவ்வளவு காரியங்கள். இந்த 66 புஸ்தகத்திலையும் நம்ம ஒரு ராஜா போல எப்படி வாழ வேண்டுமோ, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நாம் குடியிருக்கக்கூடிய வீடு எப்படி ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவனுக்கென்று நம்ம அப்படி கட்டப்பட்டு வருகிறோம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த 66 புஸ்தகம் ஒரு அரண்மனையை போல இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வற்றாத ஜீவ ஊட்டு புறப்படும். யார்கிட்ட பேசினாலும் நீங்க வசனத்தை தான் பேசுவீங்க. ஏன்னா இந்த வசனம் உங்க இருதயத்துல இருக்கிறப்ப, இருதயத்தை நிறைவினால வாய் பேசும், வசனத்தை தான் பேசுவீங்க. சமாரிய ஸ்திரீகிட்ட இயேசு பேசுறப்ப, இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தாகம் உண்டாகாது, நித்திய ஜீவ காலமாய் அவர்களுடைய இருதயத்துல ஊறுகிற ஒரு ஜீவ ஊற்றா இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு வற்றாத ஜீவ ஊற்றா இருக்கிறது. பேருக்கு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு எந்த நம்பிக்கையுமே இல்லாம, நடக்குமா நடக்காதா, போகலாமா வேண்டாமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை.